வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கும் ஏனைய இனத்தவர்களுக்கும் நியாயம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவித்துள்ள ஜெயஸ்ரீ ஜெயசேகர. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் நினைவு தினத்திற்கு முன்னதாக நீதி கிடைக்கும் என நம்பிக்கை கூறிய மால்கம் கர்தினால் ரஞ்சித். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. இனி விரிவான செய்திகள். யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கும் ஏனைய இனத்தவர்களுக்கும் நியாயம் கிடைக்க செய்யும் வகையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயஸ்ரீ ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களை போன்று மனித உரிமைகள் இடம்பெறாது என உறுதியளிப்பதற்கு மாறாக அதனை செயலிழக்க காண்பிக்க வேண்டும். மனோரி முத்தட்கமு ஆணைக்குழுவினூடாக நாடளாவிய ரீதியில் 22,000க்கும் மேற்பட்ட காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் 60க்கும் மேற்பட்டோர் காணாமலாக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறது. ஈராக்கிற்கு பின்னர் இலங்கையிலேயே அதிகளவானோர் காணாமலாக்கப்பட்டுள்ளனர். எனவே இது தொடர்பில் கண்டறிவதற்கு முறையாக விசாரணைகள் அவசியமாகும். கொல்லப்பட்ட ஜேவிபியினர் தொடர்பில் மாத்திரம் அரசாங்கம் கருத்தில் கொள்ளாது இராணுவத்தினரால் கொல்லப்பட்ட தமிழர்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அதனுடன் மஹிந்தவுடன் அரசாங்கத்தில் இருந்தபோது படலந்த ஆணைக்குழு தொடர்பில் வாய் திறக்காத ஜேவிபி இன்று அது பற்றி பேசுகிறது. அல் ஜசீராவினால் வெளிப்படுத்தப்பட்டதன் பின்னரே அரசாங்கத்துக்கு படலந்த ஆணைக்குழு நினைவுக்கு வந்துள்ளது. எனவே நாட்டில் நடந்தேறிய இதுபோன்ற இன்னும் பல கொடூரங்கள் குறித்து அரசாங்கம் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற விலங்கு கணக்கெடுப்பு மிகவும் வெற்றிகரமாக இருந்ததாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்ன தெரிவித்துள்ளார். மில்லியன் கணக்கான மக்கள் அதில் மிகவும் ஆர்வமாக உள்ளனர். அவரும் இதில் ஈடுபட்டதாக கூறினார். தனது மனைவியும் மகனும் தனது சுமார் 60 பேஜஸ் கொண்ட சிறிய நிலத்தில் விலங்கு கணக்கெடுப்பை நடத்தியதாகவும் அங்கு 3 குரங்குகள் இருந்ததாகவும் அவர் கூறுகிறார். இந்த கணக்கெடுப்பை ஆதரித்த அனைத்து மக்கள், அரசு அதிகாரிகள், ஊடக நிறுவனங்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அவர் மேலும் கூறினார். முழு நாட்டு மக்களும் கணக்கெடுப்பில் இணைந்து கொண்டமை வரலாற்று நிகழ்வு என அவர் கூறினார். எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபாலவின் கூற்றுப்படி இலங்கையில் அதானியின் காற்றலை மின்சார திட்டம் தொடர்பான இறுதி தீர்மானம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கின் முடிவை தொடர்ந்து எடுக்கப்படும். பேராசிரியர் ஹேமபால அதானி திட்டம் குறித்த இறுதி முடிவிற்கான காலக்கெடுவை நீதிமன்றத்திடமிருந்து அனுமதி பெற்றவுடன் உருவாக்க முடியும் என்று கூறினார். சரியான காலக்கெடு உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் அமைச்சகமும் பிரதிவாதியாக இருக்கும் நீதிமன்ற விசாரணை விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் எப்போது அனுமதி அளித்தாலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்றார். காற்றலை மின் திட்டத்திலிருந்து அதானி குழுமம் விலகுவதாக அறிவித்த போதிலும் அந்த நிறுவனம் அரசுடன் கட்டணத்தை மறுபரிசீலனை செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் நீதிமன்றம் தனது தீர்ப்பை வெளியிடும் வரை பேச்சுவார்த்தைகள் தொடருமா என்பதை அமைச்சினால் தீர்மானிக்க முடியாது என பேராசிரியர் ஹேமபால குறிப்பிட்டார். அதானியின் வாபஸ் உறுதி செய்யப்பட்டால் புதிய டெண்டர் செயல்முறையை தொடங்க அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. ஆனால் இதற்கு தற்போது அதானிக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தின் குத்தகை அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அரசாங்கத்திற்கு மாற்றப்பட வேண்டும். இது ஒரு குறிப்பிடத்தக்க நேரத்தை எடுக்கும். கொழும்பிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உள்ள உள்ளூர் சந்தைகளில் கீரி சம்பா அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இது நுகர்வோருக்கு குறிப்பிடத்தக்க அசௌகரியத்தை உருவாக்கியது. சில வாரங்களுக்கு முன்பு பல்பொருள் அங்காடி கீரி சம்பாவால் நிரம்பியிருந்தன. அதே நேரத்தில் நுகர்வோர் வெள்ளை மற்றும் சிவப்பு கொக்கை குழு அரிசியை கண்டுபிடிக்க போராடினர். ஆனால் தற்போது நிலைமை தலைகீழாக மாறி சந்தைகளில் கீரி சம்பா தீர்ந்துவிட்டது. விவசாயம் மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன பற்றாக்குறை இருப்பதாக ஒப்புக்கொண்டார். ஆனால் கடுமையான பற்றாக்குறை குறித்த கவலைகளை குறைத்து கொண்டார். உற்பத்தி தரவை அரசாங்கம் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் சில்லறை விற்பனையாளர் அதிகபட்ச சில்லறை விலைக்கு இணங்குவதை உறுதி செய்வதாகவும் கருணாரத்ன மேலும் கூறினார். அதிகபட்ச சில்லறை விலைக்கு அதிகமாக விற்பனை செய்பவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபையினூடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். கருணாரத்ன மேலும் குறிப்பிடுகையில் உற்பத்தி தொடர்கிறது. இது பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும். இது பெரிய தட்டுப்பாடு அல்ல என்றும் அவர் கூறினார். கீரி சம்பாவை பெரிதும் நம்பியுள்ள பல்பொருள் அங்காடிகள் மற்றும் ஹோட்டல்களின் தேவைகளையும் அவர்கள் ஆராய்ந்து வருவதாக அவர் கூறினார்.
இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் தமிழக மீனவர்களின் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக இந்திய அதிகாரிகளுடன் அரசாங்கம் தொடர்ந்தும் கலந்துரையாடி வருவதாக கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் சம்பத் மந்திரி நாயக்க தெரிவித்துள்ளார். இரு தரப்பினரும் தத்தமது நிலைப்பாடுகளை மதிப்பாய்வு செய்யும் கூட்டுப்பணிக்குழு மூலம் விவாதங்கள் நடத்தப்படுகின்றன. எங்களின் நிலைப்பாட்டிற்கு இந்திய அரசு ஏற்கனவே பதிலளித்துள்ளது. ஆனால் செயல்முறை இன்னும் தொடர்கிறது. விவாதங்கள் முடிவடைந்தவுடன் விவரங்களை வெளியிடுவோம் என்றார். இந்திய அரசுக்கும் தமிழக மீனவ சமூகத்திற்கும் இடையே விவாதிக்கப்பட்ட முன்மொழியப்பட்ட தீர்வுகளில் ஒன்று இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் தங்கியிருப்பதை குறைக்க மாற்று வாழ்வாதாரங்களை அறிமுகப்படுத்துவதாகும். சில குழுக்கள் இந்த முன்மொழிவுகளை ஏற்றுக்கொண்டாலும் விவாதங்கள் இன்னும் நடந்து வருகின்றன. அதே நேரத்தில் இலங்கை கடற்பகுதிக்குள் வருபவர்களுக்கு எதிராக இலங்கை தொடர்ந்து சட்ட நடவடிக்கை எடுத்து வருகிறது. எவ்வாறாயினும் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிப்பதை முதலில் தடுப்பதே தமது முதன்மையான இலக்கு என அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2023 செப்டம்பர் மாதம் இங்கிலாந்து மேற்கொண்ட விஜயம் தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் கவலைகளை எழுப்பி அதற்கான செலவுகள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். ஆரம்பத்தில் தனிப்பட்ட விஜயம் என்று விரிவாக்கப்பட்ட இந்த பயணம் பின்னர் உத்தியோகபூர்வ பயணமாக மாறியது, பொது நிதி பயன்படுத்தப்பட வழிவகுத்தது என்று அவர் குற்றம் சாட்டினார். அமைச்சர் கூறியபடி இந்த விஜயத்திற்காக 16 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. அத்துடன் விக்ரமசிங்க மற்றும் அவரது மனைவியுடன் 10 பேர் கொண்ட குழு சென்றதாக அவர் கூறினார். இங்கிலாந்தில் விக்ரமசிங்க தங்கியிருந்த நாட்களில் அவருக்கு ஒரு பட்லர் அதாவது வேலையால் நியமிக்கப்பட்டார். அவரது ஊதியம் ஒரு நாளைக்கு 1000 பவுண்ட்ஸ் வழங்கப்பட்டது. இது கிரிமினல் குற்றமாகும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது மனைவி ஆகியோரின் தனிப்பட்ட விஜயத்திற்காக அவர்கள் அரசு ரீதியான 40,000 பவுண்ட்களை செலவிட்டுள்ளதாக அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த வெளியுறவு அமைச்சகத்தை வலியுறுத்தினார். ஹிங்குரங்கொட திவுலக்கடவல பகுதியில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பில் மேதிரிக்கிரிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். திவுலங்கடவல ஜனாதிபதி கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நேற்று இரவு இந்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. அறிக்கைகளின்படி 2 விளம்பரப்படுத்தப்பட்ட பாடகர்கள் தங்கள் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு வர தவறியதால் பதற்றம் அதிகரித்தது. ஏற்பாட்டாளர்கள் பல பிரபல பாடகர்களுடன் நிகழ்வை விளம்பரப்படுத்தினர். டிக்கெட் விலை ரூபாய் 1000 மற்றும் ரூபாய் 2500 திட்டப்படி இசை நிகழ்ச்சி தொடங்கிய போது எதிர்பார்க்கப்பட்ட 2 கலைஞர்கள் இல்லாதது பங்கேற்பாளர்கள் மத்தியில் விரக்தியை ஏற்படுத்தியது. அதிகாலை 1:30 மணியளவில் அறிவிப்பாளர் அதிகாரப்பூர்வமாக நிகழ்வு முடிந்ததாக அறிவித்தார். கூட்டத்தின் ஒரு பகுதியினரிடமிருந்து வன்முறை எதிர்வினைகளை தூண்டியது. கிளர்ச்சி அடைந்த நபர்கள் அரங்கை சேதப்படுத்தினர். நாட்காலிகள், பிற சொத்துக்கள் மற்றும் இசைக்கருவிகளை சேதப்படுத்தினர். சுமார் 45 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்ட போதிலும் அவர்களால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஏற்பாட்டாளர்கள் ஒப்புக்கொண்ட கட்டணத்தை செலுத்த தவறியதன் காரணமாக பாடகர்கள் இருவரும் இசை நிகழ்ச்சியை நடத்த மறுத்ததாக மேத்திரிகிரிய போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு 6வது ஆண்டு நினைவு தினத்திற்கு முன்னதாக நீதி கிடைக்கும் என கொழும்பு பேராயர் மேதகு மல்கம் கர்தினால் ரஞ்சித் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள பேராயர் இல்லத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பாளர் மன்றத்தில் உரையாற்றிய கர்தினால் ரஞ்சித் நீதியை உறுதிப்படுத்த தவறினால் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட தள்ளப்படும் என எச்சரித்தார். இந்த நாட்டை ஆட்சி செய்த தலைவர்கள் ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி வழங்குவதாக உறுதியளித்தனர். ஆனால் அந்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அந்த முறையை மாற்றுவதற்காக இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் ஆதரவளித்தோம். ஆனால் அந்த அமைப்பு மாறாமல் இருந்தால் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அன்றைய தினம் கட்டுவாப்பேட்டி தேவாலயத்தில் ஜனாதிபதி வழங்கிய உறுதிமொழியை நிறைவேற்றுமாறு நாங்கள் அரசாங்கத்தை இன்னும் வலியுறுத்தி வருகின்றோம். 6ஆம் ஆண்டு நிறைவுக்கு முன்னதாக அரசிடமிருந்து நியாயமான பதிலை பெற்றால் அதை பாராட்டுவோம். இல்லையெனில் மீண்டும் வீதியில் இறங்குவதை தவிர வேறு வழியில்லை என எச்சரித்துள்ளார்.